we would like to have Shashtika அவர்கள். As I said before, ஒரு அமேசிங்கான பிரசன்டர், தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மிஸ் யூ திரைப்படம் இப்ப இணைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா என் ஆர்டர் நான் போயிடுறேன். முதல்ல அசோக் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரோல் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. தென் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஹீரோனா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 4 பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சித்தார்த் சார் ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. தட் ஐ டெஃபினெட்லி நீட் ஒரு கேர்ள் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ஒரு ரோல் தான் நான் இதில் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி தேங்க்ஃபுல். சின்னதுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவரை நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன் இந்த மூவி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு டிரெக்டர். அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஹம்பிளஸ்ட் பர்சன் யாருமே பார்க்க முடியாது. ஒரு டைம் கூட கோவப்பட்டதில்லை. செட்டில் என்னெல்லாம் லூட்டி அடித்தாலும் கோவப்பட்டதே இல்லை. ப்ரொடியூசர் முறைக்கிறாரு அவரை, கோவமே படலையா நீ கோவப்படாமல் நீ வந்து படம் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை எங்ககிட்ட கோவப்படல, உங்ககிட்ட கோவப்பட்டாரான்னு எங்களுக்கு தெரியல. தென் பிக் தேங்க்ஸ் டு மோனிகா. அஃப்கோர்ஸ் மோனிகாவை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா, நானும் சன் டிவியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால என்னோட சீனியர் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ இட் again felt like family. தென் என்னோட கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி, பாலா ஃபார் தட் மேட்டர், மாறன் அண்ணா அண்ட் கருணா அண்ணால், ஸோ குட் டு பி தேர். ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம யாருமே பார்க்கல, ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கல. எப்போ பாரு கத்தி குத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கம், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் கோ. பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி. Big shout out to Vimal, our AD, from the start of the project till now, non-stop தூங்காம he's been working really hard. So big shout out to you wherever you are. காலையில இருந்து பார்க்க கூட இல்லை, பட் எல்லாரையுமே வந்து he's kept us on toes. So big shout out to him also. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க and support us. Thank you. And yeah, oh my god, how did I forget you? Forget பண்ணிருக்க கூடாது. Really sorry. ஆஷிகா, உங்களுக்கு இது வந்து லவ் ஸ்டோரியா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ். You are going to win a lot of hearts. Thank you so much for being part of our family. We welcome you to the family like we welcomed you in the family. And good luck. Thank you. மிஸ் யூ திரைப்படத்துல கருணாகரன் சார் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் இப்போதான் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் பயங்கர ஸ்ட்ராங்காக, பிரில்லியண்டாக நீங்க எடுத்துட்டு போவீங்க. அதுல மிஸ் யூ திரைப்படமும் இணைஞ்சிருக்கு. இதனுடைய அனுபவம் பத்தி கண்டிப்பாக நீங்க ஷேர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. மெய்யழகன் பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்ல. என்னன்னா இன்னோசென்ட்டாக இருக்கிறதே கஷ்டம். பட் படம் ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பாரு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் வீட்டில் மொட்டை மாடியில் ட்ரை பண்ணேன், பேர்லாம் வாங்கி வச்சு. செம்ம திட்டு விழுந்துச்சு வீட்டில். அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுட்டேன். எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ட்ரீம் மெய்யழகியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ மிஸ் யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஜெகர்தண்டா கழிச்சு சித்தார்த் சரோட ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். சில ஃப்ரெண்ட் வந்து லவ்க்கு ரொம்ப தேவை, சில பேர் அட்வைஸ் கேட்டோம் ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த் சரோட. அகெயின் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத். அவர் சார் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர். அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓபி அடிப்போம். சாஸ்திகா, மாறன் அண்ணா, பாலசரவணன், இந்த என்டையர் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார், சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ். ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லவ்ட் இட், ரொம்ப சந்தோஷம். படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் க்ரூக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது, இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக போகணும்னு ஒரு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ரெட் ஜெயின் மூவிஸ் மூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாறு பத்மினியம், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைமில் இருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைமில் இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ் யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார்,
நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் விஸ்யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களை வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தை ஒரு ஏக்கமாக இருக்கும். சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல. ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது. நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகா மேம், மேத்யூ சார், உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முத மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் மோனிகா பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படி, எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகா மேம்? வானிலை அறிக்கை படிப்பேன். நான் உடனே டிபிபி பார்த்தேன். மேம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்போ இருந்தே வந்து, அதாவது மேம் எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்றைக்கி எல்இடி ஆகி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் மேம். உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி மேம். மேத்யூ சார், கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க சார். மனநிறைவாக சம்பளம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் வந்து ஆஷிகா ரங்கநாத் மேம், எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் அதனால் அவங்க அப்பா பேர் ரங்கநாதன் தான். படத்தில் நீங்கள் எனக்கு மச்சி, ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் வந்து படத்தில். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க மாறன் அண்ணன் என்னுடைய நீண்டகால நண்பர், அண்ணன் கருணாகரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய இந்த 1 வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்கப்பான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமாக இதுவும் ஹிட்டு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி. I'm trying Tamil, please adjust. And எங்கள் மிஸ்யூ படத்தோட டீசர் சாங்ஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மிஸ்யூ எனக்கு 2வது படம். இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. லைக் when everybody are saying so
nice about the sincerity of my lines or anything that means a lot to me. Like it was a responsibility to perform so well for Subbalakshmi, and usually it's a very good love story, very unusual on a love story, and usually heroines for actresses love stories are very important. ஏன்னா ஹீரோ அளவுக்கு நம்ம ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருக்கும். And I hope I have done the justice for that, because Miss You is one such film where the female lead also has a very good important role. And when you have actors like Siddharth sir who let you shine, who let you perform so well, that meant a lot to me, sir. முதல்ல சித்தார்த் சர்க்காக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் you know, this character came like a blessing to me, and I'm so grateful for that. Thank you so much for making me your Subbalakshmi. Thank you so much for also training me to be your Subbalakshmi. எனக்கு இந்த படத்தில் 2 டைரக்டர்ஸ் நான் சொன்னால் தப்பாகாது. சித்தார்த் சார் எனக்கு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், டைலாக், டோன், நிறைய டீட்டெயில்ஸ் நான் கைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் so blessed to be working with such people. And always grateful, and my admiration to you has grown so big, and I still can't believe when I look at myself on screen with you that I've been a part of a film with you. Thank you so much for everything, sir. And nama director or perfectionist, task master, or shot venuma, ஏதோ ஒரு expression venuma adu venum, அவ்வளோதான். There is nothing more or less than that. He was a taskmaster, and I definitely enjoyed that, and very good challenge it was as an actor to me. I really enjoyed the process of shooting with you, sir. And எப்போவுமே என்ன எதுக்கு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஸோ என்னோட கன்னடா இன்டர்வியூஸ் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இவ தான் சுப்பலக்ஷ்மி, அண்ட் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே சுப்பலக்ஷ்மி. அண்ட் நம்ம ரைட்டர் அசோக் சார், from the very beginning he kept telling, ma'am, in the character romba nalla irukku, you have to perform so well, and we have seen your work in other industries, but this is the time for you to prove. And he kept pushing me. Thank you so much, sir. Thanks for the guidance with the lines and translation. It really meant a lot. And all the actors, Bala sir, Karna sir, Sashtika, Maran sir, I think all the actors, they're all so versatile and very well known here in Tamil, and they made me very comfortable in the set, and I had a very good time. And Jibran sir, என்னோட third collaboration with you, என்னோட first debut Telugu and debut Tamil movie music director, and this is our third collaboration. And Nee Enna Paathiya song is beautiful. It's on my loop right now. Thank you so much, and Siddharth sir has sung it so beautifully also. Yes, I think yes, நம்ம படம் 29th நவம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நர்வஸாகவும் இருக்கேன். It's a kind of a mixed feeling. I need all your love and blessings. And lastly, our producer Samuel sir, he's been such a sweetheart. Monica ma'am, you guys have been such a nice producers, taking such good care, and also very passionate with your work that I can see. It was a lovely experience working for this production. All the very best for your debut production. Wish you all the success. And yes, எல்லாரும் 29th வந்து தியேட்டரில் சினிமா பாருங்க. And I hope உங்களுக்கு சுப்புலக்ஷ்மி பிடிக்கும். Thank you.